வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வழக்கமாக இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதாவது நம்மளுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை நண்பர்களாக இருக்கலாம், இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட இருக்கலாம்னு பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொன்னால், அது கூட உறவுங்க. ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு பாருங்களேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு டாக்ஸிக்கான ஒரு இது இருக்குது. மனசு வந்து ரொம்ப வருத்தப்படுது, வேதனைப்படுது அப்படின்னு சொன்னால், அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக நம்ம போகக்கூடிய இடம் எங்கேயாவது பார்க்கு, பீச்சுன்னு போகலாம், தியேட்டருக்கு போகலாம். அட்லீஸ்ட் யூடியூப், இன்ஸ்டாகிராமாவது பார்க்கலாம், ஃபேஸ்புக்காவது பார்க்கலாம். இந்த மாதிரி கேளிக்கைகள் மூலமாக மன வருத்தம் அப்படிங்கிறத வந்து நம்ம போக்கிக்கலான்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், இன்றைக்கி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கம்ப்ளீட்டாக டாக்ஸிக்காக மாறிச்சுன்னா, இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கே போகிறது அப்படின்னே தெரியல. ரொம்ப இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அது இதெல்லாம் பேசுகிறத காட்டிலும், யூடியூப்பை மட்டும் எடுத்துக்குமே. இன்றைக்கி அதிகமாக யூசர்ஸ் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது யூடியூப். இப்போ யூடியூப்பை திறந்தீங்கன்னா, கடந்த ஒரு 10 நாளைக்குள்ளே மட்டும் வந்த ஒரு செய்திகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சான்ஸே இல்லைங்க. இந்த மாதிரி டாக்ஸிக்கான ஒரு கன்டென்ட்டுக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து யோசிக்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது உண்மையாலுமே. யாரை வச்சுருக்கா, யார் கூட ஓடிப்போனா இப்படியே இருக்கும் கன்டென்ட். இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், இதில் நடக்கக்கூடியது எல்லாமே உண்மையிலேயுமே அது அப்படிதானா, நமக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்டால், இல்லை பேசக்கூடியவர்களுக்கு தான் எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக தெரியாது. இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து யூடியூப்பில் சஜஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். அது எப்படி சஜஸ்ட் ஆகும்? நீங்கள் ஒரு தடவை பார்த்துருப்பீங்க, அப்புறம் அவங்க திரும்பியும் ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. உங்களை அறியாமல் இது ஏன்னா அது தம்ப்நெயில் நல்லா வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கே, இல்லை தம்ப்நெயில் வந்து நம்மளை அப்படியே கட்டி கவர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கே, டைட்டில் சூப்பராக இருக்கேன்னு 2 தடவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது ரிலேட்டடாகவே உங்களுக்கு கண்டென்ட் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எக்கு தப்பாக எங்கேயாவது லைக் ஒன்று போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், முடிஞ்சிங்க. ஒரு தடவை நீங்கள் லைக் போட்டிங்க அப்படின்னு சொன்னாலுமே, அந்த பர்ட்டிகுலர் சேனலோ இல்லை அந்த சேனல் என்ன மாதிரி கண்டென்ட்டை பேசியிருக்காங்களோ அது சம்மந்தமான உங்களுக்கு சஜஷன்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதிலிருந்து நீங்கள் முழுக்க அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து மூழ்கி போன மாதிரி ஆயிடுவீங்க. உங்களுடைய யூடியூப்பை திறந்தீங்க அப்படின்னு சொன்னாலே உலகத்தில் எங்கடா இப்படியெல்லாம் நடக்குதுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மனசை வந்து முழுக்க ஒரு கட்டத்தில் ஒரு பாதிப்படைஞ்ச ஒரு நிலையில் கொண்டு போய் நிறுத்திடும். அதாவது கொஞ்ச நாளைக்கு ஆர்வமாக இருக்குங்க. அதாவது அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் இல்லையா? முழுக்க தவறான ஒரு காரியம். இருந்தாலுமே அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அது பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு பாருங்க. அது என்ன ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்மளுடைய பர்சனலான நம்மளுடைய பழக்கவழக்கம் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா? அது மேலேயே ஒரு மோசமான ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்து கொடுத்துரும். நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பெருவாரியான ஒரு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம போயிடுவோம். சரிப்பா, இந்த மாதிரி ஒரு கேளிக்கைகள் இருக்கக்கூடிய இடம் தான். ஏதோ ஒரு டெக் ரிவ்யூ சேனல்காரங்க அடிதடி போட்டுக்கிறாங்க, இல்லை வந்து ஒரு சினிமாக்காரங்க அடிதடி போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் அரசியல்வாதிகள் அது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுக தான் அடிதடி போட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் விட்டு போட்டு நம்ம முழுக்க மன அமைதி, தியானம், ஆன்மீகம் அப்படி போகலான்னு பார்த்தா, அதுக்குள்ளேயாவது நிம்மதி இருக்கான்னு கேட்டால் அதுக்குள்ளேயும் நிம்மதி இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் வந்து இப்படி பண்ணிங்கன்னா அப்படி ஆயிருங்க, இப்படி பண்ணிங்கன்னா இப்படி ஆயிருங்க, இந்த மாதிரி இருந்தானா இந்த ஆபத்து வருதுங்க, இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்க, இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, என்னை என்ன தாண்டா பண்ண சொல்கிறேன், நீ கொஞ்சம் நிம்மதியாக விட்றா அப்படிங்கிற நான் கமெண்ட்டெல்லாம் படிக்கிறது உண்டு. சரிங்களா? நிறைய வீடியோஸில் கமெண்ட்லாம் படிக்கிறது உண்டு. அவங்க எல்லாருமே கடைசியில் இந்த மாதிரி ஒரு புலம்பலுக்கு போயிடுவாங்க. நான் நிம்மதியாக இருக்கலாம், ஒரு தெளிவான ஒரு மனோநிலைக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே இருக்கக்கூடிய தெளிவான மனோநிலையும் கெடுத்து குட்டி சவுறு பண்ணிடுவீங்க போல இருக்கே. அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்றைக்கி ரெண்டான கண்டென்ட் அப்படிங்கிறது நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னால், மனுஷனுக்கு வந்து என்றைக்குமே ஒரு நெகட்டிவான விஷயத்து மேலே ஆர்வம், ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும். காரணம் என்ன அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய அடிப்படையாகவே ஒரு ஜெனட்டிக்கலாக அதுக்கு வந்து நம்மளுக்கு இம்ப்ரிண்ட் ஆன ஒரு விஷயம். ஆபத்து அப்படின்னு இருக்குன்னா அதை பற்றி முழுசும் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் அப்போ தான் அந்த ஆபத்துலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறது. அதனால தான் நெகட்டிவிட்டி நோக்கியே நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். இதை போக என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால், அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வெளியே வரதை காட்டிலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு மாடர்ன் சயின்ஸோ டெக்னாலஜி என்ன பண்ணிடுது அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளை முழுக்க அந்த நெகட்டிவிட்டி சார்ந்தே உள்ளே கொண்டு போயிடுது. இப்படி கொண்டு போகும்பொழுது ஒருவேளை இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னா, ஒருவேளை எனக்கும் இது நடந்துருமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலைக்கு நம்ம வந்துடுறோம். இல்லை இப்படியெல்லாம் நடந்திருந்ததுன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலைக்கு நம்ம போயிடுவோம். இப்போ இது என்ன ஆயிருந்தா நம்மளுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது முழுக்க பாதிச்சிருது. இன்னொன்று அந்த நெகட்டிவ் கண்டென்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல் முழுமையாகவுமே உங்களுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அந்த 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 கண்டென்ட் மேலே தான் இருக்கும். இப்போ எத்தனை பேர் சொல்கிறீங்களே, இப்போது ஒரு பாப்புலரான ஒரு இது பிக் பாஸே நடக்குதுங்க. அங்கே நடக்கிறது வந்து ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்.
இருந்தாலும் மொத்த குடும்பத்தோடு அங்கே பார்த்துட்டு நம்ம உட்காந்து அதுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி கொடுத்துட்டு இருக்கலாம். அவன் என்ன அப்படி பண்ணுறான், அவன் என்ன இப்படி பண்ணுறான். நாடகத்துக்கு எத்தனை பேர் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்கக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி வரைக்கும் உண்டு இல்லைங்களா? ஸோ இது என்ன ஆகும்னா, ஒரு விஷுவலாக பார்க்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பில் அப்படிங்கிறதுல வந்து பெரிய ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பார்க்குறோம், பேசுகிறோம், கேட்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சார வகையில் சொல்லிகிட்டே வந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தவன் பிரச்சனைக்குள்ளே நீ தேவையில்லாமல் மூக்க நுழைக்காதேன்னு சொல்லி வந்த கலாச்சாரம் இன்றைக்கி அடுத்தவன் என்னடா பண்ணுறான், எனக்கு முழு நேரமே அதுதான், ஏன் எனக்கு அடுத்தவன் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்திலேயே வந்துருச்சு. இப்போ 2 டெக் சேனல்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டெக் சூப்பர் ஸ்டார் தானே, அவரும் டெக் பாஸும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேர்த்தினுடைய அந்த கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முதல்ல இவர் டெக் சூப்பர் ஸ்டார் அவர் வெளியே வந்தார், ஒரு வீடியோ போட்டார். போட்டோன்னே அங்கே நிறைய பேர் வந்து டெக் பாஸை திட்டினாங்க. அப்புறம் டெக் பாஸ்காரங்க ஒரு கண்டென்ட் போட்டாங்க. அப்புறம் எல்லோரும் போய் டெக் சூப்பர் ஸ்டாரை திட்டி அவரை பாராட்டினாங்க. அப்புறம் திருப்பியும் இவர் மறுபடியும் கண்டென்ட் போட்டோன்னே இப்போ இவரை திருப்பியும் பாராட்டுறதுக்கு இந்த வகை வந்துட்டாங்க. அதில் ஒரு சில கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, யோ இப்போ யாரையா நாங்கள் நம்புறது, கடைசியில் கோமாளி வந்து வியூவர்ஸ் தான் ஆகிட்டாங்க போல இருக்குது, 2 பேருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறையா இந்த 2024ல் யூடியூப்காரனுக்கு முழுமையாக நம்பாத அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கயா அப்படிங்கிற மாதிரி அந்த கமெண்ட் எல்லாமே இருக்கும். இப்போது இவர் ஏஆர் ரஹ்மான் அவருடைய பிரச்சனை இருந்தது, கங்குவா பிரச்சனை இருந்தது, நயன்தாரா தனுஷ் பிரச்சனை இருந்தது, அதுக்கப்புறம் ஜோதிகா அவங்களுடைய பிரச்சனை இருந்தது. இதெல்லாம் உண்மையிலுமே நமக்கு எதுக்குங்க? இதெல்லாம் அவங்களுடைய பர்சனல் பிரச்சனைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை மீடியாவில் கொண்டு வரதே தப்பு. அதை கொண்டு வரது மூலமாக அவங்க பாப்புலாரிட்டி எதிர்பார்த்துக்கிறாங்க. அது மூலமாக தன்னுடைய மார்க்கெட்டில் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தை அவங்க உண்டு பண்ணுறதுக்கு உண்டான அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னமோ அவங்களுக்கு உண்மையாலுமே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இதில் பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு கேட்டால் முழுக்க நம்ம தான். நம்மளுடைய வாழ்க்கையை முழுக்க பார்த்துக்காம அவசியம் இல்லாத ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருந்துக்கிட்டே இருக்கோம். சரிப்பா, இதெல்லாம் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை பேர் பரிகாரம் சொல்கிறவங்க இருக்காங்க. இப்போ ஜோதிட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவ்வளோ நாள் வந்து ஒரு மாத பலன் சொல்லிட்டு இருந்தாங்க. அது கூட பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட, முழுமையாக வேலை செய்யாது, ஏதோ ஓரளவுக்கு சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலும் கூட, இப்போது வக்ரமானா என்ன, ஒரு வக்ர நிவர்த்தியானா என்ன, இந்த மாதிரியெல்லாம் இறங்கிட்டாங்க. இதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம். இது நடக்கிறதுக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, இது நடக்கிறதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இது இப்படி நடந்தால் அப்படிதாங்க, முன்ஜென்மா அந்த மாதிரி நடந்திருக்குங்க, இதை இங்கே கண்டுபிடிக்கலாம், பிறவா நிலை ஜாதகம் எது இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இதை பற்றி நம்ம வேறு சேனல்ஸ்லாம் நம்ம டீட்டெயிலாக ரொம்ப அதிகமாக பேசியிருந்தோம். இதெல்லாம் உண்மையாலுமே உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் அவசியமே இல்லாத ஒரு விஷயம். உங்களை பர்மனெண்ட்டாக ஒரு வகையான ஒரு பயத்தில் உங்களை பர்மனெண்ட்டாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடா நடக்குது என்னை சுற்றி, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்மனெண்ட்டான ஒரு பயத்தில் உங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது தவிர்த்து நிறைய மருத்துவ குறிப்புகள் அப்படிங்கிறது வேறு நம்ம யூடியூப்பில் ஏகப்பட்டது வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் இதை பண்ணுனா எனக்கு உடம்பு சரியாயிருமா, அதை பண்ண உடம்பு சரியாயிருமா, நம்ம ஒழுக்கமாக தூங்கணும், காலையில் நேரத்தில் ஒழுக்கமாக எந்திரிக்கணும், உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், சத்தானது சாப்பிடணும், இது 4 சரியாக இருந்தது அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கை நல்லபடியாக தான் இருக்கும். நல்லதை பார்க்க, பேச, படிக்க அப்படின்னு சொன்னாலும் மனசு நல்லபடியாக இருக்கும். இது 2ம் சரியாக இருந்ததுன்னா குடும்பம் நல்லாயிருக்கும். இப்படியே ஒருத்தர் இருந்ததுன்னா ஊர் நல்லாயிருக்கும், நாடு நல்லாயிருக்கும். இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் கிடையாது. இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல லேக் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் இந்த லேக் ஆன இடத்துல சம்மந்தமான பாதிப்புன்னு நமக்கு வரப்போகுது. இது ஒன்றும் பெரிய ஒரு கம்பசூத்திரம் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா? ஆனால் நம்மளை பற்றி நம்மளே யோசிக்கிறத விட்டு போட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு, அதுக்கு என்ன வழி அப்படின்னு வேற எங்கேயோ தேட போகிற பாருங்க. ஒருத்தர் சஜஷன் கொடுப்பாங்க, அது நமக்கு வேலை செய்யாமல் இருக்கும். அது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம போயிடுவோம். ஆமாங்க அவங்க சொன்னாங்கன்னு கேட்க போனால் அது ஒன்றும் நடக்கிற பாட்டை காணுங்க. இது உண்மையா இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கா, நடக்கலையா? ஸோ இன்றைக்கி ஒரு கேளிக்கைக்காக, உண்மையாலுமே கேளிக்கை தான், இல்லாட்டி ஜென்ரலான ஒரு நல்ல ஒரு நாலேஜ் ஷேரிங்காக, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இருந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இன்றைக்கி நம்மளுடைய பர்சனல் லைஃபையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையாலுமே வருத்தத்திற்குரிய ஒரு ஆபத்திற்குரிய விஷயம் தான். இப்போ நேற்று ஒரு நியூஸ் பார்த்தோம். இது அந்த ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் இருக்காங்க பாருங்கள், அவங்க போய் இது கொடுத்துருக்காங்களா, ஒரு பேன் பண்ண சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு ஏதோ இது கொடுக்குறாங்களா. என்னென்னா தியேட்டர் முன்னாடி அந்த ரிவ்யூஸ் எடுக்கிறாங்களே தியேட்டருக்குள்ளே, அது கூடாது. இதனால தான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 3 படம் வந்து ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது இந்த அடுத்தவன் என்ன ஆனால் என்ன, எனக்கு வியூஸ் வரணும், வீடியோஸ் போடணும், அது மூலமாக நான் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரியேட்டர்ஸ் இன்றைக்கி உண்மையாலுமே நிறைய பேர் ஆகிட்டாங்க. உண்மையாலுமே ஜென்யூனாக கண்டென்ட் போடக்கூடியவங்க, மக்கள் நலனை கருதி மக்களினுடைய நன்மைக்காக அப்படின்னு சொல்லி படித்து உழைச்சி அதற்கேற்ற மாதிரி கண்டென்ட் போடக்கூடிய ஆட்களும் இங்கே இருக்காங்க. அவங்கள அதிகபட்சம்
நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெருசா வியூஸ் போகாததுனால யூடியூப் சஜெஸ்டே பண்ணாது. அவங்க இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு ஏதோ ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு பாருங்களேன். ஆனா முக்காவாசி அவங்கள பார்த்துருந்தா நம்மளுடைய வாழ்க்கையும், நம்மளுடைய மனோநிலை எல்லாமே நல்லபடியா இருக்கும். ஆனா நாமும் அந்த இடத்துக்கு போமாட்டோம். நம்ம போகக்கூடிய இடம் பூரா அந்த டாக்ஸிக்கா இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு தான். அதனால இத பத்தி பேசினா தான் நமக்கு அதிகமான வியூஸ் வருது. அதன் மூலமா நமக்கு காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினால, என்ன தெரியுதோ தெரியலையோ, யாரோ ஒருத்தருங்க வீடியோ போட்டாங்களா, ஒரு 4 வீடியோ எடுத்து பார்க்குறோம். அந்த 4 வீடியோல ஓ இதான் மேட்டரா? பத்தி பேசுவோமே. நம்மளுடைய கருத்தையும் சேர்த்து சொல்லுவோமேன்னு இன்னைக்கு பேச ஆரம்பிச்ச ஆட்களினுடைய எண்ணிக்கை ஏகப்பட்டது. அத பார்க்கக்கூடிய ஆட்களினுடைய எண்ணிக்கையும் ஏகப்பட்டது. இதனால கிரியேட்டருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவன் பாட்டுக்கு கன்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு, வியூஸ வாங்கிட்டு, காச வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். உண்மையாலுமே பாதிக்கப்படக்கூடியது யாருன்னா, பார்க்கக்கூடிய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அவர்களுடைய மனோநிலை முழுக்க முழுக்க பாதிப்படையுது. அடுத்தவன் பிரச்சனை ஏதோ தான் பிரச்சனை மாரி தூக்கி போட்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு. ஒரு பிரச்சனைகள் பத்தி பேசக்கூடிய வீடியோவினுடைய கமெண்ட்டுக்குள்ள போய் பாருங்களேன். ஏதோ அவங்க வீட்டுக்குள்ள தான் அந்த பிரச்சனை நடந்துங்கிற அளவுக்கு பயங்கரமா பொங்கிட்டு இருப்பாங்க. கெட்ட வார்த்தைன்னா சும்மா பறக்கும். அப்போ இந்த அனானிமஸ் யாரோ தானே, என்னை அவனுக்கு என்ன தெரிய போகுது? அந்த தைரியம் பார்த்தீங்கன்னா, நம்மள எந்த எல்லைக்கு வந்து கூட்டிட்டு போகுது பார்த்தீங்களா? ஒண்ணு செய்யக்கூடாது, இது தவறுன்னு சொல்லிக் குடுத்த விஷயம் கூட, பரவாயில்லையா?" அப்படின்னு செய்யக்கூடிய அளவுக்கு நம்மள கூட்டிட்டு போயிருது பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய பெர்சனல் லைஃப்‌க்கு இது ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயமா மாறுதா அப்படின்னு கேட்டா, 100க்கு 100% மாறுது. மாறிக்கிட்டு தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதில எந்த விதமான ஒரு கண்ட்ரோல் வரல அப்படின்னு சொன்னா, இது மோசம் தான் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போகுமே தவிர, நல்லபடியா இருக்கிறதுக்கு இல்ல. பெரியவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 30, 35 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க, அவங்களே உள்ள அப்படிதான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களாவது ஒரு வாழ்க்கை மேல வந்துட்டாங்க. இன்னும் சின்ன வயசு இருக்கக்கூடியவங்க இப்பவே பொறந்த குழந்தைக்கே கையில மொபைலோட தான் அம்மா வயித்துக்குள்ளேருந்தே வருது. அவங்களுடைய சூழல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பெற்றோர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாமே வந்து கவனமா இருந்து நல்ல ஒழுக்கத்த சொல்லி தரணுமே தவிர, ஆசிரியரே வந்து இந்த மாதிரி தேவையில்லாம ஸ்டூடண்ட்ஸ்ட்ட போய் இந்த மாதிரி டிஸ்கஷன் எனக்கு இந்த மாதிரி நெறைய வாத்தியார்கள தெரியும். அதனால தான் சொல்றேன். இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். ஸோ பார்த்து இருக்கணும். நம்மளுடைய மனோநிலை அப்படிங்கிறத சரியா பார்த்துக்கணும். இந்த மாதிரி கன்டென்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு டு நாட் ஷோ திஸ் சேனலா இல்ல நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கன்டென்ட் அப்படின்னு அந்த 3 புள்ளி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். இந்த சேனலையே என்கிட்ட காட்டாதயா அப்படின்னு நம்மளால நிறுத்த முடியும். இல்ல இந்த கன்டென்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத நிறுத்த முடியும். ஸோ அது பண்ணும்பொழுது யூடியூப் சஜெஸ்ட் பண்ணுறது நிறுத்திரும். உங்களுடைய நன்மைக்காக. அப்படியெல்லாம் இல்லையா, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, புரணி பேசுறது, புரணி கேட்குறது அப்படிங்கிறது நல்லா இருக்குன்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. எஸ். ஸோ இதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உண்டான வீடியோ. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே இன்றைக்கி டாக்ஸிட்டி அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. பார்த்து பத்திரமா இருங்க. ரைட். ஸோ வேறு ஏதாவது அடுத்த கண்டென்ட்டில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைத்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.